அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சனம். எப்படி இருக்கீங்க மக்களே? இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் ட்ரிகர் வார்னிங்காகவே நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அபவுட் செக்ஷுவல் அப்யூஸ். நிறைய சென்சிட்டிவ் விஷயங்கள் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள். பட் சில உண்மைகள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அது பேசிதான் ஆகணும். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இந்த வீடியோ பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ. உங்களை மாதிரியே நான் என்ன மாதிரியே உலகம் முழுக்க இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கு சினிமானாலே ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட், ஃபுல் ஆஃப் கலர், கிளாமர், என்டர்டெயின்மெண்ட், ஸ்டார்டம். கரெக்டு தானே? ஆனால் திஸ் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சினிமா ஹேஸ் அ வெரி அக்லி சைடு. காஸ்டிங் கவுச், அதாவது ஒரு வியாபாரம். படம் நடிக்க கூப்பிட்டா நியாயமானது, படுக்க கூப்பிட்டா அதுதான் காஸ்டிங் கவுச். ஃபர்ஸ்ட் படுக்க வரணும், அதுக்கப்புறம் படத்தில் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் காஸ்டிங் கவுச். இது நிறையவே இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இன்னைக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட 90% இந்த காஸ்டிங் கவுச் விஷயத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி நாரிடுச்சு. நான் ஆரம்பித்தப்போ 2012 என்னோட ஃபஸ்ட்டு படம் அம்புலியில் என்னோட டெபியூ ஆச்சு. அந்த டைமில் தங்கமான டீம்ஸு, சின்ன டீம்ஸாக இருந்தாலும் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக, அவ்வளோ டேலண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம நடிக்கும் போது ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ நல்ல ஃபேமிலி மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நிறைய சின்ன டீம்ஸோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபுல் 100% ஜென்யூன் டீம்ஸோட தான் நான் ஃபில்டர் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கேயோ 10% இந்த உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, பேனர் தெரியாது, ஆளுங்க தெரியாது, அந்த மாதிரி உப்மா கம்பெனி, ஜென்யூனே இல்லாத கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக ஒர்க் பண்ண ஒரு ஆக்ட்ரஸாக நான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கால் வருது. அதுவும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரொம்ப கேஷுவலாக, பயமே இல்லாமல், கூச்சமே இல்லாமல், காஃபி குடிக்க போகலாமான்னு கேட்குற மாதிரி, மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓகே தானே, பேசுகிறவா, கன்ஃபார்ம் பண்ணிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தான் சொல்கிறது? நான் இவ்வளோ ஓப்பனாக போல்டாக காஸ்டிங் கவுச் பற்றி நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். எனக்கே இப்போவும் இப்படிப்பட்ட கால்ஸ் வருது அப்படின்னா, இன்னைக்கு நேற்று வந்த நியூ கமர் ஆர்டிஸ்டுக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு விவரமே இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள பற்றி யோசிச்சாதான் பயமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிற, காஸ்டிங் கவுச் இஸ் லைக் அ கேன்சர் இன் ஆர் சினிமா இண்டஸ்ட்ரி. சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குதா. அதுக்குன்னு நார்மலைஸ் பண்ணிட முடியாது. காஸ்டிங் கவுச்ன்ற விஷயம் எங்கே நடந்தாலும் இட் இஸ் அன் ஒஃபென்ஸ். திஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இதுக்காக தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் தீவிரமான ஒரு விசாரணை செய்து ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த காஸ்டிங் கவுச்ன்ற ஒரு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது. ஸோ அப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தப்போ, நான் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணப்போ எல்லாம் ப்ரெஸ் என்னை கேட்டாங்க. ஆமாங்க இருக்குங்க, ஏன்னா எனக்கு வருதுங்க அப்படிப்பட்ட கால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் அப்போவே அந்த நேரத்துலேயே அதை ஸ்டாப் பண்ணி கழுவி ஊற்றி செருப்பாலே அடிப்பேன்டா நாய், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு பிளாக் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஓப்பனாக சொன்னது ஒரு சில பேர் தான். ஆனால் எவ்வளோ தூரம் இந்த விஷயம் இருக்குன்றது எல்லா சினிமா ஆர்டிஸ்டுக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் வெளிப்படையாக சொன்னாங்க? இந்த காஸ்டிங் கவுச் விஷயத்துல நான் பர்சனலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட கெரியரே இதில் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நெப்போட்டிசம், ஸ்டார் ஃபேமிலி சப்போர்ட் எங்களுக்கு இல்லை, ஸ்டார் ஃபேமிலி பசங்களுக்கு கிடைக்கிற விஐபி ட்ரீட்மெண்ட், ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் காஸ்டிங் கவுச்சு இந்த கன்றாவி விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சி இருக்கோம்ல. இப்படி நடுவில் இருக்கிறன்னா என்ன மாதிரி பல நடிகைகளுக்கு இன்னைக்கு சினிமா வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கு. ஒரு நோன் பேனர், பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டரோட நடிக்கிற வாய்ப்பே நமக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ நம்ம திறமைக்காக ஒரு நல்ல படம் எங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு கனவே கொன்னிட்டோம். இதுதான் எங்கள் நிலைமை. இது எப்படிப்பட்ட நியாயம் நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ நான் எமோஷ்னலாக பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ நான் நொந்து போயிருக்கேன். நல்ல சினிமா வாய்ப்புகள் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு டைம் இருந்தது. ஆனால் இப்போ யாருக்குமே நான் வெயிட் பண்ணுறதில்ல. நமக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, இதோ இந்த யூடியூப் இருக்குது, ப்ரமோஷன்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய நமக்கு ஆல்டர்னேட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது.
அதனால சினிமா வந்தப்போ வரட்டும், என் டேலண்ட்டை மதிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க வந்தப்போ நான் கன்சிடர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அந்த டெஸ்பரேஷனோட என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுற, ஆனால் பெரிய படத்தில் நான் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்ற அந்த டெஸ்பரேஷன் என்கிட்ட இல்லை. உண்மையில நான் சொல்கிறேன், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நடிகைகளுக்கும் இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா நான் சொல்றேன். பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் யோர் டேலண்ட், செல் யோர் டேலண்ட், பட் நெவர் செல் யோர் செல்ஃப். இட்ஸ் நாட் ஒர்த் இட். இன்னைக்கு நீங்க நினைச்சதை நீங்க வந்து கத்துக்கலாம், நீங்க நினைச்சதை நீங்க வந்து சாதிக்கலாம். அவ்வளோ வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ பேரலல் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. சினிமால நமக்கு ஃபேம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப்ல விடாதீங்க. காஸ்டிங் கவுச் இஸ் அ கேன்சர் விச் வில் எஃபெக்ட் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஏன்னா அவங்க சொன்ன இந்த கன்றாவி வேலையை நீங்க மனசாட்சிக்கு எதிர்த்து நீங்க பண்ணாலும் அந்த படம் உங்களுக்கு கிடைக்குமான்ற கேரண்டி இல்லவே இல்லை. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் பாம்பேலேருந்து மொழியே தெரியாத ஒரு ஹீரோயினை கூட்டுட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு சேஃப்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்கவே வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பண்ணவங்க யூ நோ வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். ஸோ அதுக்குன்னு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% இன்னும் நல்ல டீம்ஸ் இருக்காங்க. நியூ டைரக்டர்ஸ், நியூ ஏஜ் சினிமா மேக்கர்ஸ் ஆர் தேர். உண்மையில ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜென்யூன் டீம்ஸ், ப்ரொஃபஷனல் டீம்ஸோட வாய்ப்பு நம்ம வரைக்கும் வரணுமே. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா இந்த மாதிரி கன்றாவி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அவேர்னஸ் எனக்கு இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்ட்லி ஒரு நடிகை இந்த காஸ்டிங் கவுச்ன்ற ட்ராப்ல போய் விழுந்திருக்காங்க. அதை பற்றியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2-3 நாளாவே ரொம்ப வைரல் சென்சேஷனலாக போயிட்டு இருக்கிற நியூஸ் இதுதான். நடிகை ஸ்ருதி நாராயணன் இவங்க வந்து ஒரு சீரியல் நடிகை, இப்போதான் சினிமாவில் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுடைய ஒரு ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு நியூஸ் வருது. சினிமா சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இருக்கேன், லிங்கோட சேர்த்து ஷேர் பண்ணுறாங்க. என்னதான் அப்படி பிரச்சனை? ஏன்னா காஸ்டிங் கவுச் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் வந்து ரிலேட்டபிளான ஒரு கண்டென்ட்டு, அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். இந்த பாயிண்ட்டில் ஒரு பெரிய ரிக்வெஸ்டாகவே உங்களுக்கு வைக்கிற, தயவு செஞ்சு இந்த லிங்க் உங்களுக்கு வந்திருக்குன்னா அது ரீஷேர் பண்ணாதீங்க, அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. ஹியூமனிட்டியோட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சென்சிட்டிவிட்டியோட இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நான் இப்போ சொல்கிறேன், அந்த வீடியோ எதுக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு இருக்குது. அவ்வளோ ஒரு ட்ராமாவே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சில வீடியோஸை நம்ம சுச்சி லீக்ஸ் டைம்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயம் நான் பார்த்ததே இல்லைங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன். காம வெறி பிடிச்சி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் காமம் வராது, பரிதாபம் தான் வரும். உண்மையிலே ரொம்ப 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 பாவமாக இருக்குது அவங்க ஸ்ருதியை பார்த்து. ஆனால் அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்க பார்க்க, அவங்க பண்ணுற விஷயங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப கோபமும் வருது. ஏன்னா ஒரு புறம்போக்கு, பொறுக்கி, டேஷ் டீப்பு, என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒருத்தன் இவ்வளோ கூச்சமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்குறா. ஒரு விஷயம் இல்லை, அவ கேட்டுட்டே போறா. ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ இருக்கு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு அன்நேச்சுரல் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்றாங்க. இவங்களும் வந்து ஓகேன்னு சிரிச்ச முகத்தோட தலையாட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வந்து ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே பண்றேன் அப்படின்னு வந்து பண்றாங்க. இவங்க என்ன 2 வயசு குழந்தையா, இன்னோசென்ட், பாவம் இவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எல்லாம் தெரிஞ்சும் பண்றாங்களே. இதுக்கு நான் என்ன சொல்றது? ஸோ இந்த சைடு ஒரு டைரக்டரோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த உட்கார்ந்துருக்கானே, அவனை வந்து எவ்வளோ நம்ம குற்றம் சொல்றோமோ அதே ஈக்குவலா அந்த குற்றம் இவங்க மேலேயும் இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. ஷீ இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இந்த விஷயம் அவங்களோட கன்சென்ட்ல நடக்கிறதுனால இது வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களை வந்து விக்டிம் பண்ண கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படிதான் தோணுது. வீடியோவில் நடக்கிற விஷயம் இதுதான். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஸ்ருதி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
இந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது. எனக்கு எதிர்த்தா திட்டம் போட்டு யாரோ வந்து டீப் ஃபேக் வீடியோ இது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டீப் ஃபேக்ன்ற விஷயம் எவ்வளோ கன்வின்சிங்காக இப்போ எல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியும். நான் கூட ஃபேக் ஆடியோ ஃபேக் வீடியோ விஷயத்தில் விக்டிமாக இருந்திருக்கேன். ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக நம்ம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கண்டிப்பாக ஸ்ருதிக்கு கொடுத்தே ஆகணும். எவ்வளோ அந்த வீடியோ ரியலாக இருந்தாலும் மேபி அவங்க சொல்கிறதுல உண்மை கூட இருக்கலாம். ஓகே, அப்படி பார்த்தா இவங்க வந்து கண்டிப்பாக விக்டிம் தான். டீப் ஃபேக் வீடியோ பண்ணது யாரு அப்படின்றது உடனே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மேலே கேஸ் போடலாம். ஏன்னா சட்டப்படி டீப் ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதும் சரி, ஷேர் பண்ணுறதும் சரி, இட்ஸ் அ டைரக்ட் கிரிமினல் ஒஃபென்ஸ். இவங்க அந்த வீடியோ கால் பண்ணவனை பிடிச்சி அவனை மேலே கேஸ் போட்டாதான் அடுத்தவ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பான். அண்ட் ஃபைனலி, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்ட என்னோட கோரிக்கை, எல்லா நடிகைகள் சார்பாக நான் இது கேட்டுக்கிறேன். உங்க இண்டஸ்ட்ரி நாரி போய் கிடக்குது. ஃபர்ஸ்ட் கிளீன் யுவர் இண்டஸ்ட்ரி. பெண்களுக்கு, நடிகைகளுக்கு சேஃபான ஒர்க் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க. எங்களையும் சமமா ஒரு சக ஆர்டிஸ்டா மதிச்சு, எங்க டேலண்ட்டை மதிச்சு, எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுங்க. இவ்வளவுதான் பேசிக்கா நம்ம கேட்கிற விஷயங்கள். இதுக்கப்புறம் எந்த ஸ்கூல் பொண்ணு யாரோட படுத்தா, எந்த காலேஜ் பொண்ணு எந்த பிராண்ட் சரக்கு அடிச்சான்றதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ மக்களே, இந்த கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.